Shri Parashakti Vidyala CBSE Class 8th Standard Subject Mathematics. Good morning students. Now example 13. Find the square root of 12.25. 12.25 க்கு square root நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது என்ன மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டிவிஷன் மெத்தடில். இப்போ 12.25 எழுதிக்கோங்க. 12.25ங்கிறது டெசிமல் நம்பர். இல்லை ரைட் சைடில் இருந்து 2 டிஜிட்ஸுக்கா பார் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை ரைட் சைடில் டெசிமல் பார்ட் இருக்குது. டெசிமல் பார்ட் 2 5. இந்த 2 5க்கு 1 பார் போட்டுக்கலாம். தென் ஹோல் பார்ட் 2 டிஜிட்ஸ் இருக்குது, அதுக்கு 1 பார். நம்ம டிவைட் பண்ணும்போது லெஃப்ட் டு ரைட் தான் போகணும். பார் போடும்போது ரைட் டு லெஃப்ட் பார் போட்டுகிட்டே வரணும். இப்போ நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹோல் பார்ட் 2 டிஜிட்ஸ் ஒவ்வொரு பாராக எடுத்துக்கணும் டிவைட் பண்ணுறதுக்கு. இதில் ஃபஸ்ட்டு பாரில் 2 டிஜிட்ஸ் இருக்குது. 2 டிஜிட்ஸ் என்ன இருக்குன்னா 12. அப்போ டிவைசரும் கோஷன்ட்டும் நம்மளாக சூஸ் பண்ணணும். டிவைசர் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நாம் எடுக்கிற டிவைசரோட ஸ்கொயர் வேல்யூ நம்ம பாருக்கு கீழே இருக்கிற டிஜிட்ஸுக்கு வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா லெஸ்ஸாக இருக்கணும். ஸோ இப்போ இங்கே 12 இருக்குது. நம்ம இங்கே டிவைசர் 3 எடுத்தோன்னா அதை ஸ்கொயர் பண்ணி பார்த்தோன்னா என்ன வரும்? 3 ஸ்கொயர் 3 × 3 3 3 ஸ்டார் 9. தென் 4 எடுத்துட்டோம் அப்படின்னா 4 ஸ்கொயர் வேல்யூ 16. 4 × 4 4 4 ஸ்டார் 16. ஸோ இப்போ நமக்கு இங்கே 12 தான் இருக்குது, அதனால் 4 எடுக்கக்கூடாது. டிவைசரில் 3 எடுத்துக்கலாம். 3 3 ஸ்டார் 9. ஸோ டிவைசர்லேயும் 3, கோஷன்லேயும் 3 எழுதிக்கணும். தென் ஃபஸ்ட்டு பாருக்கு கீழே இருக்கிற 2 டிஜிட்ஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு, டிவைட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பாயிண்ட் இருக்குது, டெசிமல் பாயிண்ட். அதே டெசிமல் பாயிண்ட்டை கோஷன்லேயும் வச்சுக்கணும். தென் டு ரைட் தி ப்ராடக்ட் ஆஃப் divisor and quotient, then to find the remainder. So 3 3 quotientலையும் 3 divisorலையும் 3 எடுத்துக்கோம். So 3 3 star 9. Then to subtract 9 from 12, from that we get 3. 12 இருந்து 9 subtract பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 3. So next பாருக்கு கீழே இருக்கிற டிஜிட்ஸை கீழே எடுத்து எழுதிக்கலாம். 2 5. Now we get 325. Now we have the dividend is 325. இப்போ 325 நம்ம டிவைட் பண்ணணும். அதுக்கு இப்போ டிவைசர் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் டிவைசர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிவைசரை ஃபஸ்ட்டு டபுள் ஆக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டிவைசர் 3, அதை டபுளாக எடுத்துட்டோம் அப்படின்னா 6. நெக்ஸ்ட் 1 டிஜிட் நம்ம இன்சர்ட் பண்ணணும். டபுளாக எடுத்துட்டதை லெஃப்ட் சைடில் வச்சுட்டு அதுக்கு ரைட்டில் 1 டிஜிட் நம்மளே கண்டுபிடிக்கணும். அது என்ன அப்படின்னா, டிவைடண்டில் 325 இருக்குது. இப்போ டிவைசரில் ஃபஸ்ட்டு டிஜிட் 6, நெக்ஸ்ட்டு 1 டிஜிட் நம்மளே சூஸ் பண்ணிவிட்டு அதையே கோஷன்ட்டாகவும் எடுத்துக்கணும். இப்போ அந்த கோஷன்ட்டையும் டிவைசரையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த டிவைடண்ட் கிடைக்கணும், அப்படி இல்லைன்னா அதுக்கு லெஸ்ஸாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் 1 டிஜிட் சூஸ் பண்ணணும். இல்லை ஃபஸ்ட் டிஜிட் 6, நெக்ஸ்ட் டிஜிட் இதில் 5 எடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது ஒன்ஸ் டிஜிட்ஸ் 1 to 9 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை 1 by 1 இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு 1 எடுத்துட்டோம் அப்படின்னா கோஷன்லேயும் நம்ம 1 போடணும். 1 × 61 61 தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் நமக்கு டிவிடெண்டில் 325 இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு நம்பர் 2 3 4 அப்படியே 1 by 1 இந்த நம்பரை போட்டு பார்த்து அதோட ப்ராடக்ட் என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் 5 போட்டோம் அப்படின்னா, இந்த டிவைசரில் செகண்ட் டிஜிட் 5 எடுத்துட்டோம் அப்படின்னா the divisor is 65. அதே 5 கோஷன்லேயே எடுத்துக்கணும். இப்போ 5 × 65 is 325. நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் தி ரிமைண்டர். 325 minus 325 is 0. இப்போ ரிமைண்டர் 0 நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த கோஷன் தான் என்னதுன்னா நமக்கு கொடுத்துருக்க நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ. இப்போ இதில் ரிமைண்டர் 0 இருக்குது. ஃப்ரம் தட் we get the answer square root of the given number
12.25 which is equal to the quotient 3.5. Next, example 14. Area of a square plot is 2304 meters square. Find the side of the square plot. அதாவது எக்ஸாம்பிள் 14ல நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் பிளாட், ஒரு ஸ்கொயர் பிளாட்டோட ஏரியா 2304 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சைடு ஆஃப் தி ஸ்கொயர் பிளாட், அந்த ஸ்கொயர் பிளாட்டோட ஒன் சைடு லென்த் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் சொல்யூஷன் பார்க்கலாம். Now solution. Area of a square plot is 2304 meter square. இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு சம்ல தந்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சைடு ஆஃப் ஸ்கொயர் பிளாட். ஏரியாவுல இருந்து சைடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் சைடு வேல்யூ. நமக்கு இப்போ ஏரியா 2304 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2304க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் சைடு ஆஃப் அ ஸ்கொயர் பிளாட். இப்போ டிவிஷன் மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கலாம். 2304 இந்த ரைட் சைடில் வந்து 2 டிஜிட்ஸுக்கா நம்ம பார் போட்டுக்கணும். டிவைட் பண்ணும்போது லெஃப்ட் டு ரைட் போகணும். ஃபர்ஸ்ட்ல என்ன பார் இருக்குதோ அதுக்கு கீழே இருக்கிற டிஜிட்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணணும். 2 3 இருக்குது, that means 23. இப்போ 23யை எந்த டிவைசரால எந்த நம்பரால டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிறது நாமளே சூஸ் பண்ணணும். இப்போ அதுக்கு ஸ்கொயர் நம்பர் எடுத்துக்கணும். அந்த ஸ்கொயர் வேல்யூ ஃபர்ஸ்ட் பாருக்கு கீழே இருக்கிற வேல்யூக்கு ஈக்குவலாவோ லெஸ்ஸாவோ இருக்கிற மாதிரி நம்ம டிவைசர் சூஸ் பண்ணணும். 23 இருக்குது டிவைடன்ல. ஸோ நமக்கு 4 4 ஸ்டார் 16 எடுத்துக்கலாம். இப்போ 5 ஸ்கொயர் நம்பர் 5 எடுத்துட்டோம் அப்படின்னா 5 5 ஸ்டார் 25 நமக்கு கிடைக்கும். பட் our dividend is 23, so we take the divisor is 4 and also the quotient is 4. divisor என்ன எடுக்கிறோமோ அதே தான் quotientல எடுத்துக்கணும். Then to write the product to find the remainder. So 4 4 star 16. Next 23 minus 16 is 7. Then to bring down the next 2 digits, அதாவது பாருக்கு கீழே ஒவ்வொரு பாருக்கு கீழே இருக்கிற வேல்யூவை அப்படி கீழே கொண்டு வரணும். நெக்ஸ்ட் 2 டிஜிட் இருக்குது 04. Now we have the dividend 704. இப்போ 704 நம்ம இப்போ டிவைட் பண்ண போகிறோம். அதுக்கு டிவைடன் சூஸ் பண்ணணும். டிவைடன் 704. டிவைசர் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிவைசர் 4, அதை டபுளாக எடுத்துக்கணும். 4 + 4 ஆர் 4 × 2 8. நெக்ஸ்ட் 1 டிஜிட், அந்த டிஜிட்டை நம்மளே தான் எடுத்துக்கணும். அந்த டிஜிட்டு தான் கோஷண்டாகவும் எழுதணும். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் டிஜிட் 8 இருக்குது. நமக்கு டிவைடன் 704. செகண்ட் டிஜிட் என்ன போடுறோமோ அதே கோஷன்ல எடுத்துட்டு then to find the product of quotient and the divisor is equal or less than the dividend 704. இப்போ இதில் ஒன்ஸ் டிஜிட்ஸ் 1 to 9 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை 1 by 1 ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 1 2 3 4 அப்படின்ட்டு இந்த செகண்ட் டிஜிட்டை எடுத்துட்டு அதே தான் கோஷன்ட்டாகவும் எடுக்கணும். அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற நம்பர் நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ 7 வரைக்கும் போடும்போது நமக்கு லெஸ் தென் 704 தான் கிடைக்கும். 8 போட்டோம் அப்படின்னா 8 × 88 is 704. Then 704 minus 704 is 0. ஸோ டிவிஷன் மெத்தடில் நமக்கு ரிமைண்டர் 0 இருந்தது அப்படின்னா quotient value is the square root of the given number. From that square root of the given number
2304, which is equal to the quotient 48. Therefore, the required answer is the side of the square plot is 48 meter. Next, second divisor எப்படி choose பண்ணணும் அப்படினா first divisor first double எடுத்துக்கணும். First divisor 4 double எடுத்துட்டோம் அப்படினா 8. Second digit நாமளே தான் choose பண்ணணும். அது எப்படி choose பண்ணணும் அப்படினா நமக்கு dividend 704. நாம எடுக்கிற divisor and quotient ஓட ப்ராடக்ட் வந்து டிவைசருக்கு ஈக்குவலாவோ அப்படி இல்லைனா லெஸ்ஸாவோ இருக்கிற மாதிரி நம்ம இந்த செகண்ட் டிஜிட்டை சூஸ் பண்ணணும். இதில் 8 எடுத்துட்டோம் அப்படின்னா 7 எடுத்தோம், இதுக்கு பிஃபோர் நம்பர் 7 எடுத்தோம் அப்படின்னா கோஷன்லேயும் அதே 7 எடுத்துக்கணும். ஸோ இப்போ 87 into 7 less than 704. இங்கே 9 எடுத்துட்டோம் அப்படின்னா 89 into 9 is greater than 704. அதனால இதில் எந்த டிஜிட் எடுத்துக்கலாம் அப்படின்னா 8 எடுத்துட்டோம் அப்படின்னா 88 into 8, their value is 704. Now to find the remainder, 704 minus 704 is 0. நம்ம டிவிஷன் மெத்தடில் ரிமைண்டர் 0 வந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்துருக்க டிவிடெண்ட் நம்பர் என்னவோ அதுக்கு ஸ்கொயர் ரூட் அதோட கோஷன்ட். நமக்கு இப்போ ரிமைண்டர் 0 வந்துச்சு. therefore square root of 2304 is equal to the quotient 48. This is a square root value of 2304. Now required answer is the side of the square plot is 48 meter. Okay, thank you.